சூரியநாதம் கூறுவது அறிவை உடைத்து புரிவது மேலறிவு. அப்படிப்பட்ட அறிவு உடையவர்கள் பட்டினத்து சித்தர்கள் குறிப்பு படித்தவர்கள் உண்டு. அதில் கோவில் திரு அகவல் என்பது அதில் 2 செயலில் வருவது, 5 வரியில் வருவது. உலகத்தில் 5 வரியில் தமிழை விட பார்க்க இப்படி கிடையாது. அதன் அர்த்தம் பஞ்சபூத தத்துவம். அது உடலில் கூறுவது 2 தரத்தில் வருவது. இங்கு 35ஆம் வரி கூறுவது, 5 வரியில் வருவது. கடிமலர் கொன்றை சடைமுடி கடவுளை ஒழிவு அறிஞ்சிவ பெரும் போக இன்பத்தை நிழல் என கடவா நேர்மையோடு பொருந்தி எனதர நினைவு அற இருவினை மலமற வரவோடு செலவு அற மருள் அற இருள் அற. இப்படி கூறுவது கடிமலர் அடியில் மூலாதாரம் மலர் கொன்றை சடமுடி கடவுளை. இதன் தத்துவம் உச்சியில் சிவ 36 தத்துவத்தில் உச்சியில் இருக்கும் அந்த மறுஜனன சிவ என்பது. அதை நாம் கடவுளை கடமாகி ஏற்றி இறக்கும் அந்த வாயுவின் செயலால் நடப்பது. அந்த உள்ளில் ஒளிவு அறிஞ்சிவ பெரும் போக இன்பத்தை, அதன் செயலில் ஒளிவு வீணாய் செயல்படுவது அறிஞ்சிவ பெரும் போக இன்பத்தை. போகம் என்றால் சுக்லம் போவது, அதீத காம உடலை கூறுவது. நிழல் என கடவா நேர்மையோடு பொருந்தி. நிழல் என கடவா நேர்மையோடு பொருந்தி. நேர்மையோடு எது? ஆண்குறி மூத்திரம் பாய்ச்சும்போது துடிப்பாய் நிற்பது, அது நிழல் என அதை கடவா அடியில் கண்டு நேர்மையோடு பொருந்தி நிழல் இல்லாத தன்மையில் பொருந்தி செயல்படும். அந்நேரம் எனதர என் உடலானது அற்றுப்போக நினைவு அற ஆகார உடல் அறிவு அற்றுப்போக இருவினை மலம் அற. மலமென்றால் என்ன? உங்கள் வயிற்றில் ஆகாரம் உண்பதால் நடப்பது. இங்கு அது அற்றுப்போக வேண்டும். இருவினை பாத்திரம், அது எது? ஸ்தூல உடல் சூக்கும உடல் இருவினை, அது அற்றுப்போக வேண்டும். வரவோடு செலவற மருளற இருளற. வரவோடு செய்யும் செயலில் காண்பது, அது வரவோடு செலவற. அப்போது பட்டினத்தார் கூறுவது பிறந்தது இறக்கும், இறப்பது பிறக்கும். அச்செயல் இது வரவோடு செலவற மருளற இருளற. இருள் தேகம் அற்று அந்த இருளும் அற்று போக வேண்டும். அப்போது இங்கு கூறுவது 5 வரியில். இப்படி வருவதில் என்ன புரிகிறது? நேர்மை என்பது உடல். நிழல் என கூறுவது குண்டலினி யோகத்தில் இந்த ஆண்குறியில் உள்ள துடிப்பு மாறி அங்கு அந்த தொலி மட்டும் காண்பது. இது அறிவை உடைத்து சிந்திப்பவர்களுக்கு புரியும் இது என்னவென்று. அடுத்தது 40ஆம் வரி கூறுகிறது, இரவோடு பகலற இகம்பரம் அற ஒரு முதல்வனை தில்லையுள் முளைத்து எழும் சோதியை அம்பலத்து அரசனை ஆனந்த கூத்தனை நெருப்பினில் அரக்கன நெக்கு நெக்கு உருகி திருச்சிற்றம்பலத்து ஒளிரும் சிவனை. இப்படி கேட்பதில் யாருக்கு என்ன புரியும்? இது புரிவது கடினம். அநேகம் படிக்க வேண்டும். அதுதான் அறிவை உடைக்க வேண்டும்.
இந்த அறிவு இன்று படிப்பறிவில் ஒதுங்குகிறது. இந்த பக்தி அறிவு உடலை உள்ளில் திறந்து பார்ப்பது, அதன் செயல் நாடி நரம்புகளை கூறுவது. இப்படி இரவோடு பகலற இகம்பரம் அறவரு, இரவோடு பகல் கண் விழித்து பார்த்து இருப்பது, இரவும் பகலும் உறக்கம் அற்று போவது. இகம்பரம் அறவரு, இகம் ஜல உடல், பரம் உயர்ந்த நிதி, அணு சக்தி மாறி தெய்வ அருள் உடல். அப்போது நீர் உடல் அற்று பரம் பர பிரகிருதி எழுத்தில் சூரியநாதம் கூறியது. பரம் உயர்ந்த பொருள், அற ஒரு அந்த பொருள் செயல் அற ஒரு ஒன்று. முதல்வனை தில்லையுள், அதன் பொருள் காணும்போது முதல்வனை, முதல் வானத்தில் இருப்பவனை, தில்லையுள் சரீரத்தின் எல்லையுள், எல்லை மூலாதாரத்தில் சூரிய நிறம் பொன்னு நிறமாகி உள், அதன் உள்ளிலிருந்து முளைத்து எழும் சோதியை. இப்போது அறிவை அறிவால் காண வேண்டும். கேட்கும் அறிவு அதன் உள்ளறிவு என்னவென்று உங்கள் உடல் அறிவை வைத்து உடைத்து சிந்தித்து பார். தில்லையுள் முளைத்தெழும். அப்போது இங்கு கூறுவது சூரியநாதம். இதுவரை கூறியதும் மூலாதாரம் என்பது மலத்துவாரம். சூரிய நிறம் கதிர் நிறத்தை அங்கு காண்பதில் அதிலிருந்து முளைத்து எழும் சோதியை. அந்த சோதி பகல் நேர சூரிய ஒளி. அம்பலத்து அரசனை ஆனந்த கூத்தனை. அம்பலம் தன்னம்பலம் பொன்னம்பலம். எதை கூறுகிறது? உடலை. அந்த உடல் செயலில் கூறுவது. அதன் பொருள் கண்டு அரசனை, அந்த நினைத்த மாத்திரையில் நாம் அந்த உடல் இழுக்கும் ஈர்ப்பு சக்தியால் அவனை கண்ணின் காட்சியில் காண்பது. நை அரசனை நெற்றியில். ஆனந்த கூத்தனை ஸ்தூலம் சூக்குமம் அனந்தம். அனந்தம் என்பது அனந்த பகவான் என்று நீங்கள் கூறுவது. இங்கு அனந்த கூத்தனை காம உடல் வரி பூண்ட உடல் அற்று இன்பப் பொருள் மாயை அற்ற கூத்தன் அதன் முடிவு காண்பதில். நெருப்பினின் அரக்கன நெக்கு நெக்கு உரி. நெருப்பினின் தீயை வாரி போடுவது கிடையாது. உடல் உருக சூடு ஏறும் அந்த நெருப்பில் அரக்கன உடலில் உள்ள விஷம். அரக்கில் சப்த ஸ்வரத்தில் வரும் அந்த அரக்கை நெக்கு நெக்கு சுவாசம் இழுப்பதில் சுங்கி விரிந்து சுருங்குவது. அந்த இடம் உருகி, அதுதான் தில்லையுள் முளைத்தெழும் சோதியை. அங்கு உருகி திருச்சிற்றம்பலத்து ஒளிரும் சிவனை. திரு உயர்ந்த சிற்றம்பலம். நீ கோவில் போவது இன்று ஆலயம் இருப்பதன் முன் இங்கு உடலை கூறுவது. சிற்றம்பலத்து ஜலம் உடல் நீருக்குள். அதன் சீற்றம் குறைந்து அதன் பலம் பலத்து. சிற்றம்பலத்து. பாயை பா என்று கூறவில்லை. இவ்வா சிற்றம்பலத்து. இம்பலம். இந்த இம்பலம் பா என்பது உன் நெற்றியை, அதன் சக்தியை குறிக்கும். அந்த ஒலி பா என்பது பிரிய சக்தியை, அகங்கார சக்தியை மாற்றுவதில். ஒளிரும் சிவனை அது மாற்றும்போது அகங்காரம் மாறும். அப்படி பல வித்தையை முள்ஒதுக்கி கூறுவது பட்டினத்து சித்தர். இது புதுமை இல்லை. என்னை போன்ற இது 49,000 ஓலைச்சுவடிகள் தமிழில் உண்டு. இன்று தஞ்சாவூரில். அங்கு கூறுவதும் இதுதான். இப்படித்தான் திருமந்திரமும் இதன் செயலை வைத்து கூறுவது.